ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். அரசாங்கம் எடுக்க போகிற ஒரு சில நடவடிக்கையினால் ஒரு குறிப்பிட்ட செக்டரில் குபுன்னு சில ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாக்ஸுமே அருமையாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் நான் பேசிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை வெறும் 10K இதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இந்த அகாடமிக் லேர்னிங் இந்த கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவை. அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ அஸ் ஐ செட், வெறும் 10K தான். ஸோ இந்த 10K வச்சுட்டே ப்ளே பண்ணலாங்கிறது தான் இதோட அடிப்படையான ஒரு அம்சம். ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணும்போது இல்லை லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பிடிச்சு வந்துட்டாங்கன்னா நிச்சயம் ஒவ்வொரு மாதமும் அவங்க சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைப்ஸில் மறுபடியும் ஒவ்வொரு வாரம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர்லாம் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் நல்லா இருக்குது, எங்கள்கிட்ட பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ இது பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பிளானு. ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இப்போ வேகமாக நம்ம வீடியோவில் போய் அந்த என்னன்னு பார்த்தரலாம், அந்த என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, என்ன சீர்திருத்தம் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இது நம்ம மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு சொல்லியிருந்தார் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பற்றி தான். ஸோ லாஜிஸ்டிக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பொருள் அங்கேருந்து பல இடங்களுக்கு நாடு பூரா போகும்போது அந்த சரக்கு போக்குவரத்துக்கான கட்டணமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஒழுங்குபடுத்தி குறைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதை லோ லெவலில் கொண்டு வரணும், சிங்கிள் டிஜிட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாங்க. ஸோ அப்படி பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த பர்டிகுலர் செக்டருக்கு லாஜிஸ்டிக்ஸ் செக்டரில் கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாட்டில் பார்த்தா 14 to 16% கான்ட்ரிபியூஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் லாஜிஸ்டிக்ஸ் வழியாகவே வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அது குறைஞ்சி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த கட்டண சேவையை குறைக்கணும், இதை கரெக்டாக ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகணும், சேவை கட்டணத்தை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாங்க. அப்படி பண்ணும்போது என்னதுன்னு பார்த்தா, ஸோ இது கிட்டத்தட்ட மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணி பார்த்தா முடிவு பண்ணுறேன். மற்ற நாடுகளில் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அங்கே 8 to 12% இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே அதிகமான வருமானம் இந்த வருமான நாட்டுக்கு, கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு அந்த பொருட்களை வாங்குறவங்களும் இது சுமையாக இருக்குது. அந்த சுமையை குறைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் இதை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுனா என்னென்ன ஸ்டாக்ஸ் இங்கே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா சில ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் ப்ரிடாமினண்ட்டாக வரப்போகிறது 2-3 நிறையாவே இருக்குது. ஏன் வருது அப்படின்னு பார்த்தா அவங்க 2 அம்சங்கள் சொல்கிறாங்க. ஒன்று இந்த பிரைம் மினிஸ்டர் கட்டி சக்தின்னு ஒரு ஸ்கீமு, பிரைம் மினிஸ்டர் கட்டி சக்தி. இன்னொன்று நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி, என்எல்பின்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி. இதை இம்போஸ் பண்ணும்போது இந்த செலவினங்கள் குறையும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும். இந்த லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகுறது லேட்ரல் திங்கிங். அது ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வர்றது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிசிஐ. அதுக்கப்புறம் மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸு, தென் விஆர்எல் லாஜிஸ்டிக். இது மெயினாக அப்படி போகிற மாதிரி வருது. அண்ட் தென் செகண்டரி லெவலில் சில ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் டெலிவரி அப்படிங்கிற ஸ்டாக்ஸ், டெலிவரி கேள்விப்பட்டிருப்பீங்க, லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் அது. ஸோ அடுத்ததாக ப்ளூ டாட் கொரியர்ஸ், அதுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ரயில்வேல பார்க்கும்போது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது. அண்ட் தென் அல் கார்கோன்னு ஒரு ஸ்டாக், ரொம்ப இது ட்ரேடிங்கில் ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அந்த பழைய காலத்தில். இப்போ அப்படியே அடக்கி வாசிச்சுட்ருக்கு இந்த ஆல் கார்கோ. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் இந்த செய்தியின் அடிப்படையில், இந்த சீர்திருத்தின் அடிப்படையில் மேலே போகும் அப்படிங்கிறது ஒரு லேட்ரல் அப்ரோச். ஸோ இது ஒரு அகாடமிக் லேர்னிங் ஸ்டடிக்காக நான் சொல்கிறேன். இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ ட்ரேட் பண்ண சொல்லியோ நான் எந்த ஒரு பரிந்துரையுமே நான் சொல்லாத, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் போட்டு வச்சுட்டு
இந்த ஸ்டாக்ஸில் எப்போ ஒரு மொமெண்டம் காமிக்குதோ அந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்டாக்கில் போய் என்ட்ரு பண்ணி ரைட் என்ட்ரி கொடுத்து ரைட் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த நியூஸ் பழசாக போகும்போது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து மொமெண்டம் இருக்காது. அந்த ஸ்டாக்கில் வந்து ஆன் இட்ஸ் ஓன் அவங்களுடைய சேல்ஸு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, அவங்களுடைய ப்ராஃபிட் அதை வச்சு ஸ்டாக்ஸ் எல்லாம் போகும். ஸோ இது நியூஸ் பேஸ்ட் ஸ்டாக்குங்கிறதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு இதில் போய் மாட்டிக்கக்கூடாது. இதை வந்து சப்போஸ் யாராவது லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து எது விலை குறைவான ஸ்டாக்ஸு அப்படி எடுத்துகிட்டு அந்த விலை குறைவான ஸ்டாக் வந்து நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சீப்பஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு இல்லை. அந்த விலை குறைவான ஸ்டாக் வந்து நல்ல த்ரைவிங்காக இருக்கா, மேலே ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, நல்ல ப்ராஃபிட் லாஸ் இருக்கா, நல்ல கெயின் இருக்கா அப்படின்னு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் பணத்தை பார்க் பண்ணி வைக்கலாங்கிறது ஒரு ஆல்டர்னேட் அப்ரோச். ஸோ அதை விரும்புகிறவங்க செஞ்சு பார்க்கலாம். மறுபடியும் இப்போ ரிப்பீட் பண்ணிக்கிறேன், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் கெட்டிங் அமேசிங். ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 15,555 பெர் மந்த். ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்குலாம் விருப்பம் இல்லை, இல்லை டைம் இல்லை, எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை பாரிங்கட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா சூப்பர் ஃபைன்ஸ் பென்னின்னு ஒன்று இருக்குது. இதில் 5 பைசாலேருந்து 29 ரூபாய்க்குள்ள விலைகளில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து அதில் வரும். ஒரு மாதத்துக்கு 20 ஸ்டாக்ஸ் அப்படி வரும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் வெல்த் மேக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதோட சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக திடீர்னு இன்ட்ராடேயில் அடுத்தது நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன், ஒரு டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மொபைல் ஆப் வழியாக. ஸோ இது நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போவே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் கூடுதலாக ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.